பிளவுற்ற இதயம் நம்முடைய மதிப்பிற்குரிய தாஜி மாஸ்டர் பூஜ்ய ஸ்ரீ லாலாஜி மகராஜ் அவர்களது 153வது பிறந்த நாள் ஆண்டு விழாவை முன்னிட்டு வழங்கிய அருள் செய்தி 2026 பிப்ரவரி 1, 2 மற்றும் 3 ஆகிய தேதிகள்ல நடந்த 2வது பண்டாராவில் கண்கா சாந்தி வனத்தில் இந்த செய்தி வழங்கப்பட்டது. இதை நம்ம பல பகுதிகளாக பிரிச்சு படிச்சுட்டு வரோம். ரொம்ப ஆழமான செய்தி. இன்னைக்கு நம்ம 6வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். இயக்கத்தை அதிகரிக்க செய்வது எது அப்படிங்கிற அந்த பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த இயக்கத்தை அதிகரிக்க செய்வது அப்படிங்கிற பகுதிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் மாஸ்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 2-3 விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த 2-3 விஷயம் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட தியானம் பண்றதுல ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாம இருக்கு. நம்முடைய சுத்திகரிப்பு முழுமையாக பலன் தரக்கூடியதாக இல்லை, போதுமானதாக இல்லை. நம்முடைய மனப்போக்குகளை மாத்துறதுக்கு போதுமானதாக இல்லை. நம்முடைய பிரார்த்தனை முழுமையான இதயத்தோடு செய்யப்படுவதில்லை. அதனால நாம தொடர்ந்து நம்முடைய மனோபலத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். மனோபலத்தை அதிகரிக்கிறதுக்காக ஒரு பயிற்சிக்கு வந்த நம்ம மனோபலத்தை தொடர்ந்து இழந்து கொண்டிருக்கிறோம். அது தொடர்ந்து இழக்காமல் காப்பாத்துறதுக்கு என்ன வழி? தொடர்ந்து நம்ம மன உறுதி குலையறதுக்கு காரணமா இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, மேலான விஷயத்துக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆஸ்பிரேஷனும், கீழான விஷயங்கள் மேல நமக்கு இருக்கிற ஆசையும், இது ரெண்டுக்குமான விகிதாச்சாரத்தை பார்க்கும்போது ஆஸ்பிரேஷன் சைட்ல நம்முடைய செயல்பாடுகளும் அதுக்கான விருப்பமும் ஒரு கம்மியான பர்சன்டேஜும், இந்த பக்கம் அதிக பர்சன்டேஜும் இருக்கிறது. இதுதான் பேஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த விகிதாச்சாரத்தை மாத்துறதுதான் இந்த மனோபலம் வலுவிழக்காமல் காப்பாத்துறதுக்கான வழி. இதுதான் நம்ம நேத்திக்கு பார்த்தது. இதுல இருந்து நேரம் இயக்கத்துக்கு வர்றாரு. ஏன் இயக்கத்துக்கு வர்றாரு? அங்க என்ன சொல்றாரு? இதுக்கும் மனோபலத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இயக்கத்தை அதிகரிக்க செய்வது எது? தெய்வீகத்தின் மீதான இயக்கம் மனோபலத்தினால் வளர்வதில்லை. அது தெய்வீகத்துடன் இணைப்பை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமும் அந்த இணைப்பினால் விளையும் ஒத்திசைவினாலும் வளர்கிறது. ஒரு சரியான வார்த்தைகள் போட முடியல தமிழ்லங்கிறதுனால இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதை நம்ம அப்படியே புரிஞ்சுக்குவோம். ஏன் மனோபலம் அப்படிங்கிறதோட இதை கொண்டு வர்றாங்க அப்படின்னா, வில் பவருக்கும் கிரேவிங்குக்கும் நேரடியான சம்பந்தம் இல்லை. ஒருத்தருக்கு ஆன்மீகத்துல ஏக்கம் வரணும் அப்படின்னா அவர் மன உறுதி உடையவராக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இன்னும் சொல்ல போனா மன உறுதி உடையவர்களுக்கு ஏக்கமானது வர்றது இல்லை. அப்ப இந்த ஏக்கம், ஆன்மீகத்துக்கான ஏக்கம் எது சம்பந்தப்பட்டதுன்னா மன உறுதி சம்பந்தப்பட்டது இல்லை. அது மனோபலத்தை வளர்த்து கொள்வதனாலும் ஏக்கம் வளர்வதில்லை. அப்ப சுத்திகரிப்பு பண்ணா ஏக்கம் வளருமானா? வளராது. இப்ப ஏக்கம் வளர என்ன வழி? அதுக்கு வழி என்ன இருக்குன்னா, தெய்வீகத்துடன் நமக்கு இணைப்பை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமும் அந்த இணைப்பினால் விளையும் ஒத்திசைவினாலும். அதுக்கு ஆங்கில வார்த்தைகள் பாருங்களா. லாங்கிங் ஃபார் த டிவைன் டஸ் நாட் grow through will power, it grows through exposure. இணைப்பு அப்படின்னு சொல்றதை விட தெய்வீகத்திற்கு முன்னாடி என்னை நான் வெளிப்படுத்திக் கொள்வது, என்னை அப்படியே அதுகிட்ட என்னை ஒப்படைச்சி என்னை அதுக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது. இந்த எக்ஸ்போஷர் தான் இயக்கத்தை வளர்க்கும். நீங்க எந்த அளவுக்கு மாஸ்டருக்கு தெரியாத ரகசிய கட்டங்கள் உள்ளுக்குள்ளார வச்சுக்கிட்டே போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தெய்வீகத்தை நோக்கிய இயக்கம் வராது. இப்ப இயக்கம் எப்ப வரும் அப்படின்னா, எந்த ஒரு ஒளிவு மறைவும் இன்றி என்னை நான் தெய்வீகத்திடம் வெளிப்படுத்தி கொள்ள எந்த அளவுக்கு முயற்சி செய்யறனோ அந்த அளவுக்கு. அது என்ன பண்ணும்? இந்த மாதிரி தடையற்று ஒரு வெளிப்படுத்தல், ஒரு உயர்வு மட்டத்துக்கும் எனக்கும் நடுப்புற எந்த தங்கு தடையும் இல்லாத ஒரு ஓப்பன் அப் இருக்கு அப்படின்னா அங்க ஒரு ஆஸ்மாசிஸ் கிரியேட் ஆகுது. இதை நம்ம அறிவியல்ல பல நேரங்கள்ல படிச்சிருப்போம். அடர்த்தி அதிகமான திரவமும் அடர்த்தி குறைவான ஒரு திரவமும் தங்கு தடையின்றி ஒரு சவ்வினால் பிரிக்கப்படும் பொழுது
இதுல வேற எதுவும் நடுப்புற வேற வால்ஸ் இருக்கக்கூடாது. இந்த 2 லிக்யூடும் ஒரு மெல்லிய ஜவ்வினால் பிரிக்கப்படும் பொழுது என்ன அற்புதம் நிகழ்கிறது? அடர்த்தி அதிகமான ஒரு திரவமானது அடர்த்தி குறைவான ஒரு திரவத்தை உறிஞ்சி கொள்கிறது. இந்த பேஸ்ல தான் வந்து தாவரங்கள் வளருது. வேருக்குள்ளார திக்கான லிக்யூட் இருக்கும், வேருக்கு வெளியில தண்ணி இருக்கும், நடுப்புற அந்த வேரை சுத்தி இருக்கிற ஜவ்வு அதுதான் என்ன பண்ணுது, அந்த தண்ணிய வேருக்குள்ளார உறிஞ்சிறதுக்கு அந்த திக்கான லிக்யூடுக்கு உதவுது. இதுதான் ஆஸ்மாசிஸ். இப்ப இங்க நினைச்சு பார்க்கும் பொழுது தெய்வீகம் அப்படிங்கிறது உன்னதமான ஒன்று, அது அடர்த்தி அதிகமானது. இங்க நான் வந்து டைலூட்டட், என்கிட்ட வந்து தெய்வீகத்துக்கான இயக்கம் அதிகமா இல்லை, டைலூட்டட். பட் என்னன்னா ரியலாவே டிவைனிட்டி கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிக்கும் பொழுது எப்படி எக்ஸ்போஸ் பண்றோங்கிறது தான் பின்னாடி நம்ம பயிற்சியில வரப்போம். எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டா என்ன ஆகும்? முதல்ல பண்ணிக்கொண்டால் ஒரு ஆஸ்மாசிஸ் கிரியேட் ஆகுது. நான் எப்பெல்லாம் தெய்வீகத்தோட என்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறனோ, அதுக்கு முன்னாடி என்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறனோ, தேர் இஸ் அன் ஆஸ்மாசிஸ். என்ன பண்ணுது? தெய்வீகம் என்னை சூழ்ந்து கொள்கிறது. நான் இதுல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அடர்த்தி குறைவான திரவமும் அடர்த்தி அதிகமான திரவமும் ஒண்ணுக்குள்ளார ஒண்ணு இருக்கும். அதுல வந்து இந்த அடர்த்தி அதிகமான திரவத்தை அப்படியே சுத்தமா மூழ்க வைக்கணும், இல்ல குறைவான திரவத்தை அதுக்குள்ளார மூழ்க வைக்கணும், நடுப்புற ஒரு ஜவ்வு இருக்கணும், பாதி அரைக்குறையா இருக்கக்கூடாது. அப்ப அது மாதிரி நான் ஒரு ஆஸ்மாசிஸை கிரியேட் பண்ணி டிவைனிட்டி என்னை சூழ்ந்து கொள்ள அனுமதித்தால், என்னை சூழ்ந்து கொண்டு தெய்வீகம் இருக்க நான் அனுமதித்தால், அது ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறது. அப்பதான் வந்து தெர் இஸ் எ புல்லிங். நான் அது மாதிரி மாறணும், அது மாதிரி மாறணுங்கிற இயக்கம் வர. ரகசியம் மனோபலத்தில் இல்லை, எப்படி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது கொடுத்தா. எக்ஸ்போஸ் பண்ணிட்டா அங்க அதனுடைய ரிசல்ட்டா ஆஸ்மாசிஸ் கிரியேட் ஆகுது. ஆஸ்மாசிஸ் கிரியேட் ஆனா அதனுடைய ரிசல்ட்டா கிரேவிங் வருது. அதனாலதான் குருநாதருக்குள்ளார மூழ்கிறவங்களுக்கு குருநாதர் மேல இயக்கம் வருது. அன்பில் மூழ்கிறவங்களுக்கு, காதலன் மீது அன்பில் மூழ்கிற காதலிக்கு காதலனை பார்க்க வேண்டும் என்கின்ற இயக்கம். ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட பத்தி பேசிட்டு மிச்சம் 15 நிமிஷம் நம்ம வந்து வேற விஷயத்த பார்ப்போம். ஒரு நாள்ல சும்மா அவரை பத்தி நான் நினைச்சிட்டு இருக்க முடியாதுப்பா, ஒரு 10 நிமிஷம் டைம் ஒதுக்குறேன், அந்த நேரம் பேசிக்குவோம், மிச்ச நேரம்னா எனக்கு வேற வேலை இருக்குப்பா அப்படின்னா அவங்க அன்புல மூழ்க போறதுல அவங்களுக்கு இயக்கம் வர போறது கிடையாது. தேவைகளின் அடிப்படையில வேணா அவங்க சந்திச்சுக்கலாம் ஒழிய இயக்கத்தின் அடிப்படையில அந்த சந்திப்பு இருக்காது. அப்ப அதுதான் அந்த ரகசியத்தை தான் நீங்க சொல்றாரு. தெய்வீகத்தின் மீதான இயக்கம் மனோபலத்தினால் வளர்வதில்லை, அது தெய்வீகத்துடன் இணைப்பை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலம். தெய்வீகத்தோடு எக்ஸ்போஷர், இட் க்ரோஸ் த்ரூ எக்ஸ்போஷர் அண்ட் த ஆஸ்மாசிஸ் தட் ரிசல்ட் ஃப்ரம் தட் எக்ஸ்போஷர். இது 2 மூலமாகத்தான் அந்த விஷயம் வளர்கிறது. நாம் தியானத்தில் நேரத்தை செலவிடும் போது என்ன நடக்குது? மெடிடேஷன்ல உட்கார்றேன், ஐ ஓப்பன் அப் மை செல்ஃப். அப்போ ஒரு ஆஸ்மாசிஸ் கிரியேட் ஆகுது. மாஸ்டர் என்னை ஒரு ஒரு வஸ்துவாக என்னை சூழ்ந்து கொள்கிறார். நாம அப்படி உட்கார்ந்து கண்ணை மூடி 1 மணி நேரம் என்ன நான் ஒப்படைக்கிறேன். உணர்வுறு நிலையில நான் பெறுகின்ற அனுபவத்தை கடந்த ஏதோ ஒன்று நிகழ்கிறது. அப்ப நான் தியானத்துல உட்கார்றேன், மாஸ்டர் என்னை சூழ்ந்து கொள்கிறார். ஆனா அந்த 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 தியானத்துல நான் ஒன்றும் பெருசா உணரல. நான் ஏதோ ஒரு அன்பா உணரலாம், அல்லது வந்து வெறுப்பா உணரலாம், அல்லது ஒரு மண்ணு மாதிரி இருக்கலாம், தூக்கம் வர்ற மாதிரி உணரலாம், ஒரு எண்ணங்களுடைய ஒரே தொந்தரவா இருக்கலாம், எந்திரிச்சு போயிடலாம், இங்க உட்கார வேண்டாம், வேற வேலை இருக்குங்கிற ஒரு எண்ணமா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் நான் உணர்வது. ஆனால் நான் உணர்வதை தாண்டிய ஏதோ ஒன்று தியானத்தில் நிகழ்கிறது. ஏன்னா நாம உணர்றது ரொம்ப கீழ்நிலை மட்டம். ஒரு மாத்திரையை சாப்பிடுறப்ப ஒரு குழந்தை என்ன உணருது? ஒருவேளை சுகர் கோட்டட் டேப்லெட்டா இருந்தா இனிப்ப உணருது. இல்லைன்னா ஒருவேளை அந்த குழந்தை வந்து தொண்டையில முழுங்கிறதுக்கு கஷ்டப்படுற குழந்தையா இருந்ததுன்னா ஒமட்டுது. இதெல்லாம் வந்து அது உணர்வு மட்டத்தில் அனுபவிக்கிற விஷயம். ஆனா மாத்திரை உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை அனுபவிச்ச விஷயத்தை தாண்டி அந்த உடலுக்கு தேவையான ஏதோ ஒரு மாற்றத்தை அந்த மாத்திரை உள்ள போய் செய்யற மாதிரி இங்க நாம் தியானத்தில் அனுபவிப்பதெல்லாம் அந்த தெய்வீக ஆற்றல் டிரான்ஸ்மிஷன்
உள்வாங்கப்படும் பொழுது ஏற்படுகின்ற எதிர்விளைவுகள், மனதிலையும் உடல்லையும் ஏற்படுற எதிர்விளைவுகளை மட்டும்தான் நம்ம அனுமதிக்கிறோம், அதை மட்டும்தான் அனுபவிக்கிறோம். பட் இந்த டிரான்ஸ்மிஷன் உள்ள போய் எதை ஷிஃப்ட் பண்ணுது, எதை சேஞ்ச் பண்ணுதுங்கிறது நமக்கு தெரியாது. அது எப்ப உடனே தெரிய வாய்ப்பு கிடையாது. ஒரு மாத்திரை சாப்பிட்ட உடனே எதுவும் தெரியாது, கசப்பு தான் தெரியும், உரையேறும், துப்பும், தொண்டையிலேயே நிற்கும், நின்ன மாதிரியே இருக்கும், உள்ளர போன மாதிரியே இருக்காது. இதெல்லாமே அந்த நேரத்தில் நாம் உணர்கின்ற ஒன்று. இதே மாதிரிலாம் தியானத்திலையும் நடக்குது. உணர்வு நிலையில் நாம் பெறும் இந்த அனுபவத்தை கடந்த ஏதோ ஒன்று தியானத்தில் நாம் செலவிடும் நேரத்தில் நிகழ்கிறது. பியாண்ட் திஸ் சம்திங் ஹேப்பன்ஸ். நமது அமைப்பு பிரணாகுதியை பெறுகிறது. நம்ம டோட்டல் சிஸ்டம் அந்த பிராணாகுதியை ரிசீவ் பண்ணுது. மென்மேலும் நமது இதயம் மேலும் நமது இதயம் உள் செலுத்தப்படுகின்ற அந்த உள்நிலையை உள்ளிருத்துக் கொள்கிறது. பிராணாகுதி ரிசீவ் பண்ணுது. இந்த கண்டிஷன், அந்த பிராணாகுதி மூலமாக எது உள்ளார இன்ஜெக்ட் பண்ணப்படுதோ, எது பெனிட்ரேட் ஆகி உள்ள போதோ, அதை நம்முடைய இதயம் ஈர்த்து கொள்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த இதயம் ஈர்த்து கொள்ளும் பொழுது சில இதயம் வலிக்கும், சில இதயம் சந்தோஷப்படும், சில இதயம் கசக்கி பிழியும், சில இதயம் வேணான்னு வாமிட் பண்ணும். இதெல்லாம் தான் நமக்கு தெரியுமே ஒழிய, இதை தாண்டி அது உள்ள நுழைஞ்சி அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த இதயத்தினுடைய உட்பொருள் அதை ரிசீவ் பண்ணி உள்ளுக்குள்ளார அப்சார்ப் பண்ணிக்குது. இப்படி ஒரு நாளும் இந்த கசப்பு மாத்திரையை சாப்பிட்ற மாதிரி நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு நாளும் நான் கசப்பு, இனிப்பு, பிடிச்சது பிடிக்கலங்கிறதெல்லாம் உணர்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா அதை தாண்டி நான் சாப்பிட்றேன் அந்த மாத்திரை. நாளடைவில் தொடர்ச்சியாக நிகழ்கின்ற இந்த தியானம்ங்கிற செயல்முறை ஒரு புதிய அடிப்படை நிலையையும் ஒரு புதிய இயல்பு நிலையையும் சாத்தியமானவை குறித்த ஒரு புது உணர்வையும் உருவாக்குகிறது. நல்ல 3 வார்த்தைகளும் பாருங்க. பேஸ், நேச்சர், ஃபீலிங். 3 வார்த்தைகள் தாங்க நம்ம மாற்றத்துக்கான அடிப்படை. நான் மாறணும் அப்படின்னா என் சிந்தனைக்கான பேஸ், எது பேஸா வச்சு நான் சிந்திக்கிறேனோ அந்த பேஸ்ல இருந்து அந்த பேஸை தகர்க்கணும் முதல்ல. அப்ப வேற ஒரு பேஸ்ல நான் உட்காரணும். எந்த பேஸ்ல உட்கார்ந்துருக்கனோ அந்த பேஸ்ல இருந்தா எல்லாத்தையும் சிந்திப்பேன். நான் இப்ப ஒரு மொழி உணர்வாளர் அப்படின்னா நான் எல்லாத்துலயும் என்னத்தை பார்ப்பேன்னா அது மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நான் பார்த்தேன். பேஸ் எனக்குள்ளார அதை தாண்டி மாற்றம் வரணும்னா முதல்ல அந்த பேஸ்ல இருந்து நான் சிந்திக்கிறதுல இருந்து நான் மாறணும். அடுத்தது என்னுடைய நேச்சர். ஒரு விஷயத்த நான் உடனே ஏத்துக்கிறாளா, இல்ல ஏத்துக்க மறுத்து கொண்டே இருக்கிறாளா, இல்ல எதையும் உடனே ஏத்துக்கிட்டு எதை பத்தியும் கவலைப்படாம அதை உள்வாங்காம அப்படியே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறாளா, இது என்னுடைய நேச்சர். இந்த நேச்சர் உடையாத வரைக்கும் கொடுக்குற எந்த ஒண்ணு எதிர்க்கப்படும், இல்லைன்னா அலட்சியப்படுது. 3வது விஷயம், ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளார வரும்பொழுது எனக்கு வர்ற ஃபீல். ஒரு மொழி உணர்வாளர் அது திரும்பி சொல்றேன், மொழி உணர்வு, ஜாதி உணர்வு, இல்ல அடிப்படையில நாட்டுப்பற்று, இந்த மாதிரி உணர்வுகளின் அடிப்படையில ஒரு விஷயத்த வாங்கும் பொழுது அங்க வேறு விதமான உணர்ச்சி வரும். என்ன உணர்ச்சி வரும்? ஒரு ஜாதி பற்றோட இருக்கிற ஒருத்தருக்கு அந்த ஜாதியை பத்தி குறை சொல்றப்ப கோப உணர்ச்சி வரும். அல்லது அவங்க ஜாதியை பத்தி உயர்வா பேசுறப்ப அவருக்கு ஒரு இருமாப்பு வரும். இப்ப இது இந்த உணர்வுகள் நேச்சுரலா அவங்களுடைய பேஸ், அவங்களுடைய நேச்சரை பொறுத்து அந்த உணர்வு வந்து கொண்டு இருக்கும். ஆனா ரெகுலரா ஒருத்தரை மெடிடேட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணும் பொழுது, டிரான்ஸ்மிஷனை ரிசீவ் பண்ணும் பொழுது இந்த பேஸ் மாறுது, ஷிஃப்ட் பண்ணிடுது. இந்த பேஸை டிரான்ஸ்மிஷன் ஷிஃப்ட் பண்ணுது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு செஞ்சா நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். ஆனா அந்த டிரான்ஸ்மிஷன் உள்ள போய் எதெல்லாம் அனித்தியமோ, எதெல்லாம் சத்திய நிலைக்கு தேவையில்லாததோ அதையெல்லாம் தகர்த்துட்டு நம்மளுடைய அடிப்படையில நம்ம எதுல உட்கார்ந்துருக்கோமோ அதுல இருந்து தூக்கி வேற ஒண்ணுல வைக்குது. அதனால நாளடைவில் தொடர்ச்சியாக நிகழ்கின்ற இந்த தியானம் என்கின்ற செயல்முறை நம்முடைய அடிப்படையையும் மாத்துது, நம்முடைய இயல்பையும் மாத்துது, சாத்தியமானவை குறித்த புதிய உணர்வையும் உருவாக்குகிறது. அப்ப என்னால இதெல்லாம் முடியாது, இது யாருக்குமே சாத்தியம் கிடையாது, உலகத்துல யாருமே இது மாதிரிலாம் இருக்க முடியாது, எப்படி ஒருத்தர் பொய் சொல்லாம இருக்க முடியும் அப்படின்னு கேட்ட ஒருத்தர் பொய் சொல்லாமல் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்கிற உணர்வை பெறுகிறார்னா அந்த ஒரு அதிசயத்தை அந்த டிரான்ஸ்மிஷன் தான் பண்ணுது.
ஸோ இப்படிதாங்க எக்ஸ்போஷர் எப்படி வந்து ஒரு விஷயத்த உள்ள கொண்டு போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப அழகா அந்த 3 வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. அந்த பேஸ், அந்த நேச்சர், அந்த ஃபீலிங், இதுதான் உள்ளுக்குள்ளார உண்மையிலேயே மாற்றத்தை கொண்டு வருது. நீங்க அடிப்படையை பாருங்களேன். எந்த அடிப்படையில இருந்து நீங்க வந்தீங்க தியானத்துக்கு வந்தப்ப எதெல்லாம் பார்த்தீங்க, இன்னைக்கு எதெல்லாம் பாக்குறீங்க? முதல்ல ஒரு சகோதரரை கூட்டிட்டு போகும்போது அந்த சகோதரர் பார்த்தது என்னன்னா, எல்லாம் போட்ட இடத்துல கிடக்கு, யாரும் எடுத்துட்டு போகவே இல்லை. அதுதான் அவரை கவர்ந்தது. ஏன்னா அவருடைய அடிப்படை பாதுகாப்பு உணர்வை பொறுத்ததாக இருந்தது. காணா போயிடும். அதே சகோதரர் இன்னைக்கு போகும்பொழுது அதை பார்க்கல, வேற ஒன்றை பார்க்கிறார். ஏன்னா அந்த ஷிப்டை தூக்கியாச்சு. அந்த இதெல்லாம் அதெல்லாம் கண்ணை விட்டு எடுத்தாச்சு. பாதுகாப்பு உணர்வு அவருக்கு உள்ளார வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு வந்து வேற விஷயம் வருது. இதற்காகத்தான் சத் சங்கம். இப்ப இந்த ஆஸ்மாசிஸை கிரியேட் பண்ணி இந்த எக்ஸ்போஷருக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு தான் சத் சங்கம். இதுக்குதான் இண்டிவிஜுவல் சிட்டிங். இதுக்குதான் ஒரு பிரிசெப்டர் முன்னாடி போய் உட்காருங்க, பிரிசெப்டரோட உட்காருங்க, இல்ல நல்ல ஒரு சின்சியரான அபியாசியோட நேரம் செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இதுதான். அப்ப அந்த சத்தியத்தோடு இணைந்திருக்கின்ற அந்த நேரம் ஏன் வலியுறுத்தப்படுகிறது? ஒரு குருவின் முன்னிலையில் அல்லது முழுமையான ஏக்கம் கொண்ட அர்ப்பணிப்புடன் கூடிய ஒரு பயிற்றுனரின் முன்னிலையில் நாம் இருக்கும் பொழுது சம்திங் இஸ் கிண்ட்லிங், ஏதோ ஒரு விஷயம் நம்ம இதயத்தில் தூண்டப்படுகிறது. அவரோட போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டு வந்தேன் சார், கண்டிஷனே மாறி போச்சு. அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் சார், வரும்பொழுதே வந்து எனக்குள்ளார வந்து தியானம் பண்ணணும், அப்படியே பறக்கிற மாதிரி வருவோம். மாஸ்டரை பார்த்துட்டு வந்தேன் சார், அப்படியே எல்லாமே மாறி போச்சு. இப்ப இது ஏதோ ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குது? உன்னதமான ஒன்றிற்கான விருப்பத்திற்கான அதிர்வுடன் ஒரு ஒத்திசைவு ஏற்பட்டு நமது அதிர்வு மாற்றமடைய தொடங்குகிறது. எகைன் வந்து ஒத்திசைவு கிடையாது, அது ஒத்ததிர்வு. A resonance occurs with the frequency of the higher wanting and our own frequency begins to shift. நமக்கு வந்து 2 விதமான frequency. இப்போ வந்து என்னுடைய உயர்மட்டமா நான் வந்து தியானம் பண்ணணும், சத்திய நிலையை அடையணுங்கிறதுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு. அது கொஞ்சமா இருக்கு. அது ஒரு 100.5 இருக்குன்னா, ரியலா நான் இருக்கிற பேஸ் இருக்கு இல்லையா, உலக இன்பங்களை அனுபவிக்கிறது, அதிகாரத்தை பயன்படுத்துறது, ஒரு சிறந்த மனிதனாக விளங்கி எல்லார்கிட்டையும் என்னை வந்து முன்னிலைப்படுத்துறது, இதெல்லாம் என்னுடைய ரியல் பேஸ் இல்லையா. இதுக்குன்னு ஒரு வைப்ரேட்டரி லெவல் இருக்கு. இப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு சத்சங்கத்தை போய் உட்காரும் பொழுது, ஒரு பிரிசெப்டரோட நேரம் செலவு பண்ணும் பொழுது, ஒரு அர்ப்பணிப்புள்ள அபியாசியோட நேரம் செலவு பண்ணும் பொழுதெல்லாம் என்னுடைய ஓன் ஃப்ரீக்குவன்சி ஷிஃப்ட் ஆகுது. என்னுடைய எந்த அடிப்படையில் நான் இருக்கிறேனோ அந்த ஃப்ரீக்குவன்சி ஆட்டோமேட்டிக்கா ஷிஃப்ட் ஆகி அந்த ஹையர் ஃப்ரீக்குவன்சி இருக்கு இல்லையா, அவங்க எந்த அதிர்வு நிலையோட ஒத்து இருக்காங்களோ அந்த அதிர்வு நிலையோட ரெசனேட் ஆக ஒத்து அதிர தொடங்குகிறது. இந்த ஒத்ததிர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் சத் சங்கம், ரிசெப்டர்கிட்ட போய் சிட்டிங் வாங்குறது எல்லாமே வலியுறுத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, அதே போன்று இந்த பயணத்தை மேற்கொண்டவர்கள் எழுதிய புத்தகங்களை படிப்பதில் நாம் செலவிடும் நேரம், அங்க ஒரு ரெசனன்ஸ் கிரியேட் ஆகுது. ஏன் புத்தக வாசிப்பை விரும்புறோம்? நம்ம புத்தகம் யாரோ ஒருத்தங்க படிக்கிறாங்க, நம்ம கேட்கிறோம், கண்டிஷன் மாறி போகுது. என்ன நடக்குது? நம்முடைய கீழ்நிலை சுயத்தினுடைய அதிர்வு நிலையானது ஷிஃப்ட் ஆகி உன்னதமான ஒன்றிற்கான நம்ம விருப்பம் இருக்கு இல்லையா, அது அதற்கான அதிர்வு நிலையோடு ஒத்ததிர தொடங்குகிறது. அப்ப நமக்கு நமது பழக்கங்களுக்கும் மனப்போக்குகளுக்கும் அப்பாற்பட்ட விஷயத்தை பற்றி ஆழ்ந்து சிந்திப்பதில் செலவிடும் நேரம், நம்மீதான கவனத்தை பிறர் மீது திசை திருப்பும் சேவையில் செலவிடும் நேரம் ஆகிய அனைத்தும் உயர் குணங்களை குறிக்கும் ஓனாய் மீது நம் கவனத்தை திசை திருப்புகின்றன. 2 வார்த்தை சொல்றாரு பாருங்களேன். பயணத்தை மேற்கொண்டவர்கள் எழுதிய புத்தகங்களை படிப்பதில் நாம் லிட்ரேச்சரை படிக்கிறதுக்கு நாம செலவிடுற நேரம் ஒண்ணு. நமது பழக்கங்களுக்கும் மனப்போக்குகளுக்கும் அப்பாற்பட்ட விஷயத்தை பற்றி ஆழ்ந்து சிந்திப்பதில் செலவிடும் நேரம். ஒருத்தருக்கு வந்து எப்ப பார்த்தாலும் அரசியல் பத்தி பேசிதான் பழக்கம், எதுல இருந்தாலும். இப்ப இங்க வந்து இவங்களோட உட்கார்ந்து தனக்கு இதுவரைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு டிஸ்கஷன்ல கலந்துக்கிட்டு அதை பத்தி சிந்திக்க தொடங்குறாரு. இதுதான் நம்ம வழக்கமா எதை பத்தி எல்லாம் பேசுவோம், எதை பத்தி எல்லாம் செய்வோமோ. ஆனா எங்க சுத்தினாலும் ஒருத்தருக்கு சாப்பாடு பிடிக்குதுன்னா கடைசியில சாப்பாட்டை பத்தி கொண்டு வந்து நிறுத்திடுவாரு. ஒருத்தருக்கு வந்து விவசாயம் பிடிக்குதுன்னா எங்க சுத்தினாலும் அதை விவசாயத்தை நிறுத்தி அதை பத்தி தான் பேசுவாரு.
அப்ப நம்முடைய பழக்கங்களுக்கும் மனப்போக்குகளுக்கும் எப்பயும் ஒரே விஷயத்துக்கு தீனி போட்டுட்டு இருந்த நம்ம, அதே விஷயங்களை பேசுன நம்ம, அதை தாண்டி புதுமையான விஷயங்களை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கிறதுல செலவு பண்ற நேரம். அடுத்தது நம்ம பத்தி, நம்முடைய சந்தோஷத்தை பத்தி, நம்முடைய தேவைகளை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறதை விட்டுட்டு பிறருடைய மகிழ்ச்சி, பிறருடைய தேவைகளை பற்றி நினைச்சு அதுக்காக சேவை செய்யறதுல செலவிடுற நேரம். இந்த மூணும் நம்மை உயர் குணங்களை குறிக்கும் ஓநாய் மீது நம் கவனத்தை திசை திருப்புகிறது. இங்கே இருந்து அங்க போறார். ஃபீடிங் த உல். அந்த ஓநாய் இருக்கு இல்லையா, அந்த ஒரு உயர் குணத்தை குறிக்கின்ற அந்த ஓநாய்க்கு எப்படி ஃபீட் பண்ணுவீங்க? தியானத்து மூலமாக, சத்சங்கத்து மூலமாக, இண்டிவிஜுவல் சிட்டிங் மூலமாக, புத்தகங்களை படிக்கிறதன் மூலமாக, நம்ம பழக்க வழக்கங்கள், நம்ம தொடர் சிந்தனையை தாண்டி வித்தியாசமான ஒரு சிந்தனை உள்ளவர்களோடு பேசி அது மாதிரி சிந்திக்கிறதுக்கு நேரம் செலவிடுவதன் மூலமாக, அடுத்தது நம்மை பற்றி சிந்திப்பதை நிறுத்தி பிறர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சேவை செய்ய தொடங்குவதன் மூலமாக நாம் உயர்குணம் உள்ள ஓநாய்க்கு நாம் தீனி போட தொடங்குகிறோம். அந்த பக்கம் நம்மளுடைய கவனம் திசை திரும்புகிறது. அது சைமல்டேனியஸா அப்ப என்ன ஆகுது? அந்த லோயர் டெண்டன்சிஸ்க்கான அந்த ஓநாய்க்கு அட்டென்ஷன் குறைஞ்சு போகுது. அதை கவனிக்கிறது இல்லை, அதுக்கு சாப்பாடு போட போறது இல்லை அப்படின்னு அது வச்சிருக்கும். இது ஆட்டோமேட்டிக்கா நடக்க தொடங்குது. எங்கேயோ ஆரம்பிச்சார், ஏக்கத்தை வளர்த்து கொள்வதற்கு மனோபலம் அவசியம் இல்லை. மனோபலத்தை தாண்டி ஒரு ஏக்கம் வளர்றதுக்கு காரணம் எந்த அளவுக்கு நம்ம தெய்வீகத்துக்கு நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான். இப்ப தெய்வீகத்துக்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது மூலமா ஒரு ஆஸ்மாசிஸ் கிரியேட் ஆகும். அதுதான் இயக்கத்துக்கு இட்டு செல்லும். எப்படி தெய்வீகத்துக்கிட்ட என்ன எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது? தியானம் பண்ணுங்க. நீங்கள் உணர்வதை தாண்டிய ஒரு மட்டத்துல உள்ளுக்குள்ளார டிரான்ஸ்மிஷன் போய் எல்லாத்தையும் மாத்தி விட்டுரும். புத்தகம் படிங்க, சேவை செய்யுங்க, டிஸ்கஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல சேர்ந்துட்டு ஹோப் மாதிரி ப்ரோக்ராம்ல உட்கார்ந்து மற்றவங்களோட நம்ம வழக்கமான சிந்தனைகளை தாண்டிய புதிய சிந்தனைகளை நோக்கி நேரத்தை செலவிடுங்கள். இப்ப உங்களுக்குள்ளார இருக்கிற உயர்குணம் உள்ள ஓநாய்க்கு தீனி போடப்பட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க கவனத்தை அங்க திசை திருப்புவீங்க. கீழ்நிலை மனப்போக்குகள் தானாகவே அவற்றின் கவனத்தை இழந்துவிடும். இந்த மாற்றம் ஒரு நாள்ல நிகழ்ந்துடாது. நீங்க தொடர்ச்சியாக இதை பத்தி கவலை இல்லாம நீங்க பயிற்சியை பண்ணிட்டு, சத்சங்கத்தை அட்டன் பண்ணிட்டு, ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணிட்டு, பிரிசெப்டர்கிட்ட போய் சிட்டிங் வாங்கிட்டு பல விஷயங்களை பிரிசெப்டர்களோடையும் நல்ல அர்ப்பணிப்புள்ள அபியாசிகளோடையும் பேசிக்கிட்டு சத்தியங்களை பற்றி, தெய்வீகத்தை பற்றி, நடத்தை மாறுபாடுகளை பற்றி, பரிணாம வளர்ச்சி பற்றி எல்லாம் உங்களுடைய புது சிந்தனைகளை உருவாக்கி கொண்டு நீங்க தொடர்ச்சியா பயணம் செய்யும் பொழுது உங்களை அறியாமல் ஒரு மாற்றம் படிப்படியாக நிகழ தொடங்குகிறது. அதனால ஒன் ஃபைன் மார்னிங் உள்நிலைகளுக்கு இடையேயான மன போராட்டங்களில் ஒருவித மாற்றம் இருப்பதை ஒரு நாள் நான் அப்ப உள்ள ஒரு மாதிரி வெளியில ஒரு மாதிரி இருந்து நமக்குள்ளார ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கும். திடீர்னு ஒரு நாள் அந்த ஸ்ட்ரகிளிங் கம்ப்ளீட்டா போயிருக்கும். இன்னைக்காவது யார் மேலேயும் கோவப்படாம இருப்போமா? இன்னைக்காவது யார்ட்டையாவது திட்டு வாங்காம இருந்துருவோமா? இன்னைக்காவது அழுவாம இருந்துருவோமா? ஒரு சில பேர் அப்படித்தான், எது சொன்னாலும் உடனே அழுதுருவாங்க. இன்னைக்காவது நான் அழுவாம இருந்துடும். அதுக்கு காரணம் திட்டுறவங்க எல்லாம் கிடையாது, இவங்க அவ்வளவுக்கு ஃப்ரேஜிலா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நாள் காலையில எந்திரிக்க போதும் இன்னைக்கு எப்படிதான் இந்த குழப்ப ஓட்ட போறோம், யார்ட்டையும் திட்டு வாங்காம, யாரையும் திட்டாம, யார்ட்டையும் சாபம் வாங்காம ஓட்ட போறோம்னு ஒரு போராட்டத்தோட எந்திரிச்ச ஒரு காலகட்டம் மாறி ஒரு புதுமையான உணர்வோடு, போராட்டங்கள் அற்ற ஒரு நிம்மதியான மனநிலையோடு ஒரு பொழுது விடியும். அன்னைக்குதான் நமக்கு தெரியும் எதிர்வினை ஆற்றும் உந்துதல் இன்னும் இருப்பினும் அது இல்லாம அங்க ஏதோ ஒண்ணு இருக்கும். அப்ப அன்னைக்குல இருந்து நான் ரொம்ப சாதுவாகி யாருடையும் சண்டை போட மாட்டேன், யாரையும் திட்ட மாட்டேன், யாரு திட்டினாலும் அழுவ மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. எதிர்வினை ஆற்றுகின்ற உந்துதல் இருக்கதான் செய்யும். அந்த பேஸ் மாறி இருக்கும், ஷிஃப்ட் ஆயிருக்கும். அங்கு வேறு ஏதோ ஒன்றும் இருக்கிறது. அந்த ஒன்று என்னன்னா உன்னதமான ஒன்றை நோக்கியதாகவும் அதற்கான அடிப்படையாகவும் அது மாறி இருக்கும். அது சொல்றாரு, அது முன்பு இல்லாத அல்லது இருந்திருந்தாலும் பலவீனமான ஒன்றாக இருக்கக்கூடும். அப்ப நீங்க இது மாதிரிலாம் எக்ஸ்போஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளார ஏற்கனவே இல்லாத அந்த உயர்குண ஓநாயினுடைய குவாலிட்டிஸ் வந்திருக்கும்.
அல்லது நெடியா இருந்திருக்கும், வீக்கா இருந்திருக்கும், அது இப்ப ஸ்ட்ராங்காக ஆயிருக்கிறதை பார்க்கலாம். அல்லது ஏற்கனவே ஒரு பேஸ் உங்களை கீழ் நோக்கி இழுத்துக்கிட்டு இருந்த ஒரு பேஸ் அது தன்னுடைய பிடிமானத்தை விட்டு பலவீனமாக மாறியதை பார்த்திருந்திருக்கலாம். இப்ப அந்த விகிதாச்சாரம் மாறி போச்சு. எது உங்களை கீழ் நோக்கி ஈர்த்ததோ, எது உங்கள் நடவடிக்கைகளை மாற்றி அமைத்ததோ, அந்த கீழ்நிலை மனப்போக்குகள் மீது இருந்த உங்களுடைய விருப்பமும் அதனால் உங்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியும் கொடுக்குற அந்த விகிதாச்சாரம் படிச்சா இல்லையா, முதல்ல 10 பாயிண்ட் ஸ்கேல்ல அதுக்கு 9 இருக்கும், 8 இருக்கும். உயர்நிலையை நோக்கிய விஷயங்கள்ல ஒரு 4 இருக்கும், 5 இருக்கும்னு நீங்க இதை மட்டும் சரியாக செய்யும் பொழுது இந்த விகிதாச்சாரம் மாறிவிடுகிறது. எங்கிருந்தோ வந்து மனோபலத்திலிருந்து இங்க வந்து இயக்கத்துக்கு வந்து, இயக்கத்திலிருந்து ஆஸ்மாசிஸ்க்கு வந்து, ஆஸ்மாசிஸ்ல இருந்து டெய்லி பிராக்டிஸுக்கு வந்து, இந்த டெய்லி பிராக்டிஸ் அந்த விகிதாச்சாரத்தை மாற்றும். அந்த விகிதாச்சாரம் மாறினா என்ன பண்ணும்? மனோபலம் அதிகரிக்கும். அப்ப தலைகீழா சொல்றாரு, மனோபலம் வந்து ஏக்கத்தை அதிகரிக்காது, ஆனால் ஏக்கம் மனோபலத்தை அதிகரிக்கும். இதுதான் ரகசியம். அப்ப யாராவது ஒருத்தர் வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னா, வில் பவரை இன்க்ரீஸ் பண்ண பயிற்சி பண்ணக்கூடாது, ஏக்கத்தை வளர்த்து கொள்ள பயிற்சி பண்ணணும். ஏன்னா எது ஒன்றுக்காக தீவிர ஏக்கம் அடைகிறோமோ அது ஒன்றை சாதிப்பதற்கு, எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து விட்டு அதை அடைவதற்கு நமக்கு மன உறுதி கிடைக்கிறது. The shift happens gradually so that one day we notice that the morning confrontation with another feels different. The reactive pull may still be there, but something else is also there. Reactive pull இருந்தாலும் வேற ஏதோ ஒண்ணு அங்க இருக்கிறத நம்ம உணர்றோம். Something that was not present before or that was present but weaker. பலவீனமா இருந்த அல்லது இதுக்கு முன்னாடி இல்லாமலே இருந்த உயர் குணங்கள் அங்க இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். The proportion has shifted.